இல்லை ப்ராக்டிஸ் பண்ணா போன கிளாஸ்ல ஆயினை பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ண தானே. ஆயினை பற்றி பார்த்து கொண்டு தீர அப்படி தானே. Oh, ம் ஒதுங்கோ. and உங்களோட கவரேஜ் இல்லை, சவுண்ட் கேட்குது இல்லை. சவுண்ட் கேட்குது இல்லை. بسم الله الرحمن الرحيم. இந்த சவுண்டில் கவரேஜ் இல்லாதால கேட்குது இல்லை. விட்டு விட்டு ஒரு சவுண்ட் உங்களோட கவரேஜ். அடுத்தது நான் செல்றது உங்களுக்கு லேட்டாக தான் கேட்குது. நான் பேசுறது உங்களுக்கு டிலே ஆகி தான் கேட்குது. நான் ஜாயின் பண்ண செல்லியும் நீங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணி பட்டு மிக்கிறேன். உங்களோட கவரேஜ் பிரச்சனை அது. ஃபுல்லாகவே லீவ் ஆகிட்டு ஒரு முறை ஜாயின் பண்ணி பாருங்க, சரியாகலாம். السلام عليكم. ஆ, வலைக்கும் كيف சலாம். இப்போ கேட்குது. பாப்போம், பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن غمت عليهم ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. ஃபாஸ்ட்டாக ஓதி பரவணும், இல்லாட்டி இடையில மூச்சு போனால் பிரச்சனை பேத்திடும். பெரிய வசனங்கள் வந்துச்சு என்றால். ஓகே, நான் மூணாவது பார்ப்போம்.
ولا يحل على طعام எல்லாம் வானத்தை நோக்கி போகுது. ஆடு வானத்தை நோக்கி போகுது. போறது பிள்ளை அப்படி வானத்தை நோக்கி. و- ولا يحل على طعام المسكين திருப்பி போதுங்க. ولا يحل على طعام المسكين ஓகே, நாலாவது. في عمد ممددة தஹ் அண்டா பிள்ளை பெரிய ஹால நிப்பாட்டணும். ده أرض الله வருது இல்லைன்னா அதை தான் ப்ராக்டிஸ் பண்ண போன கிளாஸ்ல இந்த விஷயம் சொன்னேன் நான். முமத்ததஹ். ஹ ஃபர்ஸ்ட்டுக்கு ஹேன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பின்னால தொண்டையில் எந்த இடத்துல ஹேண்ட் சவுண்ட் வருதோ அந்த இடத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹ முமத்ததஹ் என்று அந்த அதுக்கு போகணும். இல்லாட்டி வராது. இல்லைங்க சொல்றது நான். சும்மா முமத்ததா வருது இல்லை முமத்ததா வருது இல்லைன்னா வராது. அந்த உச்சரிப்பு பழகணும் அப்பதான் வரும். في عمد அது பெரிய பிள்ளை. ممددة ஆமதின் முமத்ததான் வருது அடுத்த பெரிய பிள்ளை. எப்படி வரணும் அது? آه. ஆ في عمد பிள்ளை. في عمد ممددة அப்போ வீட்டில் பிள்ளையை தான் ஒதுக்கிறீங்க. சரியா ஓதையும் இல்லை, ரெண்டா சரியா ரெக்கார்டு கேட்கவும் இல்லை. போன கிளாஸ்ல இருந்த ரெண்டு பிள்ளையும் வந்துக்குது இந்த வசனத்துல. போன கிளாஸ்ல விட்ட இரண்டு பிள்ளை ரிப்பீட் பண்ண பட்டிக்குது. அப்ப அர்த்தம் என்ன? கவனமா கேட்கல, கேட்டதை சரியா ஓதி பார்க்கல. உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்க ஓதி பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. அதான் அர்த்தம் மாதிரி அப்படிதானே? சரியா ரெண்டு காதால கேட்டிருந்தா உங்களோட ஒரு வாய் திருந்திக்கும். திருந்திக்கோணும். அப்படிதானே? சரியா ரெண்டு காதால அவதானிச்சு நான் இதான் என்ற பிழை இப்படி பிழையாகுது, இந்த பிழை நாளை கிளாஸ்ல பாடம் கொடுக்குற நேரத்துல திருப்பி வரப்படாது என்ற நியத்தோட ரெடி பண்ணப்பட்டிருந்தால் இன்றைய கிளாஸ்ல நான் ரெண்டு இடத்துல நான் பிழைன்னு சொல்ல வச்சுக்க மாட்டீங்க. சாரி, நாலாவதுதான் பாப்போம். في عمد ممددة கடைசியில ஹா வருது இல்ல, பெரிய ஹன்னு சொல்லுங்க. ஹ ها ஆன்னு சொல்லலாம். ஆண்டா சொன்ன நான் ஹ. ها ஆ அந்த வருது ஹ. அப்போ ஹ வருது இல்லைப்ப. அலை ஹைம் அப்படி ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது அன்அம்த அலைஹிம் அப்படி ஆகுதுனே. இல்ல ஆ அப்போ சொன்ன வருது இல்லைப்ப. எப்படி வரும் ஃபர்ஸ்ட்? أنعمت عليهم ஆ ஹேம் வருதா? ஹேம் ها வந்துச்சா வரலையா? வந்துச்சு வந்துச்சு. இது அப்போ எப்படி வரதில்லை வரலன்னு சொல்லல. இப்ப அஞ்சாவது பாப்போம். القارية அந்த அல் காரியாஹ் சரி ஆகுதுனே. இல்ல ஆ சொல்லுங்க வருது இல்லைண்டு. வருது இல்ல அப்படியா? உங்களோட வயல தான் அலைஹிம்ம இப்ப ஓதி காட்டினீங்க. நான் ஹேண்டு சொல்ல திருப்பி உங்களோட வாயில தான் ஹேண்டு சொல்லி காட்டினீங்க. பக்கத்துல யாரும் தங்கச்சி தாத்தா உமா பக்கத்துல இருந்து ஹேண்டு சொன்னாங்க அப்படியா? இல்ல ஆயித்தானே. அப்போ உங்களுக்கு ரெண்டு வாய் இது. ஒன்று ஹ உச்சரிக்க, அடுத்தது ஹ உச்சரிக்காத வாய் அப்படியா? வருது இல்ல இப்பதானே சொன்ன இப்ப ஹேண்டு வார வடிவத்தில உச்சரிப்பு தான் ஹேண்டு வரணும். ரெண்டு இடமும் ஒன்று தான். நீங்க இடத்த மாத்துறீங்க, அதான் பிரச்சனை. விளங்குதா? ஷமான்னு சொன்ன ஷா தான் எல்லா இடத்துக்கும் ஷீ ஷூ ஷேன்னு வந்தாலும் எல்லா இடத்துக்கும் அதான் உச்சரிப்பு. இடத்த மாத்த இயலாது. ஷீ ஷூன்னு வடிவம் மாறும். அந்த இடம் எந்த இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுது அந்த இடத்த மாத்த இயலாது. விளங்குதா சொல்றது? இல்லாட்டி பணம் ஒரு மாதிரியா? விளங்குது அப்போ இடத்த மாத்த வேணாம். ஹேண்டு சொன்னா நல்லா தொண்டையில உங்களோட தொண்டையில நீங்களே கையை வச்சோ கம்பை வச்சோ பாருங்க எந்த இடத்துல உச்சரிப்பு வருது. அதே இடத்துல இருந்து பெரிய இடத்த மாத்தாம அடுத்த உச்சரிக்கும். முமத்தத
கோரியாக அதை உச்சரிங்க. சின்ன சிம்பிள் வேலை. ம் திருப்பி ட்ரை في عمد வேலை ممدد பெரிய வேலை. في عمد ممددة ரெண்டையும் திருத்தணும், ஹாவையும் திருத்தணும், தீனையும் திருத்தணும். அஞ்சாவங்க பாப்போம். القارعة அதுவும் பிள்ளை வரல. அல் கோரியாக முமத்தத ஹ இஹ் ஹ இஹ் ஹ அந்த ஹேண்டு வாரது இஹ்ண்டு போகணும். அப்பதான் மாறும். القارعة கொஞ்சம் வந்துக்குது, என்ன வரணும்? القارعة வரல, பேத்திட்டு டோட்டலா பேத்திட்டு கடைசி. القارعة கொஞ்சம் வந்துக்குது. இப்ப விளங்குதா எங்க போல எங்க சரின்னு சொல்லிய ரெண்டு நீங்க பார்க்கணும். القارعة ம். சரி போதுங்க. ரெண்டாவது சரி, நான் நாலாவது. في عمد في عمد ممددة வரல, பேத்திட்டு في عمد போன கிளாஸ் ரெக்கார்டிங் في கேட்டீங்களா? عمد என்னது கேட்டீங்க? ரெக்கார்ட் என்னது கேட்டீங்க சொல்லுங்க. ها؟ என்ன காரணத்துக்காக ரெக்கார்டை கேட்டீங்க? நான் கேட்க சொன்னா கேட்டேன் அப்படியா? لا ده practice பண்ணுறேன். இப்ப சரியா ஓதுனீங்களே, அது எப்படியே? போன கிளாஸ்ல கேட்டு பிள்ளையா ஓதிக்கிறீங்க. ஆ போன கிளாஸ்ல கேட்டும் பிள்ளையா தானே ஓதிக்கிறீங்க. இப்ப கிளாஸ்ல வந்து சரியா ஓது இல்லையே, அது எப்படியே? இப்ப நான் திருத்தந்தப்பா சரியா ஓதுனீங்க, நீ கேட்டா திருந்திக்கணுமே. நீங்க பிள்ளைய கேட்டிருந்தா சரியா திருந்தி வந்திக்கணும், அப்படித்தானே? ஓ ம் வரலையே. இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் ரெடி ஆயிட்டு வரணுமா? வேற ஒன்றும் தேவையில்லை. ஹேவும் ம் தேயில வந்து சத்து ரெண்டு பேரும் இந்த பிரச்சனை தொடரப்படாது. தொடர்ந்து நான் புதிய பாடத்துக்கு போகலவே. நான் எவ்வளோ ரெடி ஆகிட்டு வருது உங்களுக்கு. நீங்கள் வருவீங்க, ரெடி ஆகிட்டு வருவீங்க, நாங்கள் போகணும் ரெடி ஆகிட்டு வந்தால் நீங்கள் இந்த காலத்தில் வந்தால் எப்படி அடுத்த வசனங்களை போய் போகிறது? இந்த வசனங்களுக்கு வர்றதுக்கு பயமாகிக்குது. அந்த பிரச்சனை முடியுது இல்லை தொடர்ந்து. இது ரெண்டை மட்டும் ரெடி ஆகிட்டு வாங்க பார்ப்போம். அப்போ அப்போ ம் வேலையை குறைக்கு தாண்டியன்னு பார்ப்போம் எப்படி வருது.